புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயம். 63 நாயன்மார்களில் ஒருவரும் பெண்பார் புலவர்களில் ஒருவருமான சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டு சிறப்பு பெற்றவர் காரைக்கால் அம்மையார். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மாங்கனி திருவிழா இன்று நடைபெற்றது. நேற்று முன்தினம் மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்கிய விழா நேற்று காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் அவரது திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் அம்மையாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை ஓதி திருமணம் செய்து வைத்தனர். அப்போது பக்தர்களுக்கு வழங்கிய அச்சதத்தை அவரவர் தலையில் தூவிக்கொண்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். இன்று மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான காரைக்கால் அம்மையார் வீட்டிற்கு உணவு கேட்டு சிவபெருமான் பிச்சாண்ட மூர்த்தியா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பிச்சாண்டவர் ஊர்வலம் வரும்போது வேண்டுதல் நிறைவேற்றிய பக்தர்கள் மாம்பழங்களை இறைத்து இறைவனை வழிபட்டார்கள். மாம்பழங்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிடித்தனர். அந்த மாம்பழத்தை பிடித்தால் நினைத்தது நிறைவேறும், மாம்பழத்தினை உண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம். இந்த விழாவை காண தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு சிவவாத்தியங்களை முழங்க சிவதாண்டவம் ஆடியது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இதனை ஒட்டி காரைக்கால் மாவட்டம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட போலீசார் காரைக்காலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தது.